ஒரு கண்ட்ரியோட கரன்சி வந்து எதன் அடிப்படையில் வந்து அதோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியுமா? நம்ம கரன்சியை நோக்கி போனோம் அப்படின்னா ரூபாயோட மதிப்பு குறையும். கரன்சி நம்ம ரூபாய் நோட்டை நோக்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட மதிப்பு அதிகரிக்கும். இதான் வந்து கான்செப்ட். இதுக்கு சில விளக்கங்களோட சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நம்ம ஊர்ல வந்து முதலீடு செய்யறாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க என்ன வச்சிருப்பாங்க? ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட கரன்சி இருக்கும். கரன்சியை வந்து ரூபாவா கன்வெர்ட் பண்ணி, அதாவது ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி இந்தியாவில் வந்து முதலீடு பண்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இதோட நம்ம ரூபாயோட மதிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இந்திய பங்கு சந்தைகளை பங்குகளை வந்து வெளி நாட்டவர் வந்து வாங்கும் போது கரன்சியை அவங்களோட பணம் என்ன கரன்சியை கன்வெர்ட் பண்ணி எதா மாத்துறாங்க? ஆட்டோமேட்டிக்கா ரூபாவை மாத்தி இங்க வந்து பங்கு சந்தைகளை வாங்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட மதிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகுது. நம்ம தேவைகளுக்கு முடிஞ்சு தண்ணீரை அடைஞ்சிட்டு நம்மளோட பொருட்களை அளவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட பொருளை கொடுத்து அவங்களோட கரன்சியை வந்து மாத்துறோம். கரன்சி வாங்குறோம். கரன்சி வாங்கினா கரன்சியா வாங்க முடியுமா? அது ரூபாயை நோக்கி வருது. ரூபாயை கன்வெர்ட் ஆகி உள்ள வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட ரூபாய் மதிப்பு அதிகமாகும். ஆர்பிஐ அளவுக்கு அதிகமாக வந்து அதோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. அதாவது நம்மளோட மீன்ஸ் வெளிநாட்டு பணமான யூஎஸ் டாலரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டைம்லையும் நம்மளோட ரூபாயோட மதிப்பு அதிகரிக்கும். டூரிசம் அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் அளவுக்கு அதிகமாக நம்ம ஊரில் வந்து உள்ளுக்குள்ள வந்து சுற்றி பார்க்கும்போது அவங்க அளவுக்கு அதிகமாக பணத்தை வந்து அவங்களோட டாலரை பணமாக நம்மளோட ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரும்போது பணம் வந்து மதிப்பு அதிகமாகும். இது எல்லாமே நெகட்டிவா, அதாவது ஆப்போனண்ட்ல நடக்கும் போது பணம் வீக்கம் ஏற்பட்டு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. நம்ம வந்து இம்போர்ட் அதிகமாக பண்றோம் வெளிநாட்டில இருந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குறையும்.